பைக் வேறு ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரு கடை ஒன்று பார்த்தேன் முன்னாடி. ஆக்சுவலி நேற்றே சேஞ்ச் பண்ண வேண்டியது, கிலோமீட்டர் ஆல்ரெடி ரீச் பண்ணிடுச்சு. அண்ணா யாருமே இல்லையே. அண்ணா இங்கே கடையில் தான் இருக்கேன். பைக்கில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். பைக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதான் கடையில் யாருமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணதா? இதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணோம். சார்ஜர் உள்ளார போகுதா? சார்ஜர் இல்லை, அது மைக்கு. ஓ, மைக்கு செட்டிங்கா? அப்படியே பேசிகிட்டே போவீங்க. எப்படி கொல்லிமலை எப்படி இருந்தது? கொல்லிமலை சூப்பராக இருந்துச்சுண்ணா. செம்ம பனி. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் வரும்போது வேறு கோயில் ஏறினேன், இறங்கும்போது ஹேட்மில் இறங்கினேன். அது சூப்பராக இருந்தது. வில்லேஜ் உள்ளெல்லாம் போயிட்டு வர்றது நல்லா இருந்துச்சு. தப்பம்பட்டியா அது தம்மம்பட்டியா? அது வழியாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அது டக்குன்னு வந்திருப்பீங்க. நான் ஸ்லோவாக தான் வந்தேன். இல்லை ரோடு அது ரோடு நல்லா தான் இருந்துச்சு. ரோடு பெண்டு ஜாஸ்தியாக இருக்கும். பெண்டு ஜாஸ்தியான சின்னது தானே, 70 பெருசாக தான் தெரியல. வேகமாக இறங்கியாச்சு. பெருசாக இருந்துச்சு இல்லாத. ஃபைனலாக ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போது வர்க்கலா போயிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் கொல்லிமலையிலேருந்து வர்க்கலா போகிறதுக்கு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சேம் டைமில் கொழுக்குமலை பிளானும் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ என்னோடய பிளான் லிஸ்ட்லேருந்து கொழுக்குமலை டோட்டலாகவே எடுத்துட்டேன். ஏன்னா என்னால் அங்கே போய் ஒரு 1.5 டே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் கேரளா போய் ஆனால் எனக்கு லீவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னோடய பிளான் டோட்டலாக இப்போ கேரளா தான். இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரி இன்பிட்வீனில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. என்னோடய சீரீஸை எபிசோட் 1லேருந்து பார்த்துருந்தா தான் இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சூப்பர் வண்டி. அதோட தம்பிங்க இருக்காங்க. கால் எட்டாமல் இந்த மாதிரி பிரச்சனை தான் சிக்க வேண்டியதாக இருக்குது. கூகுள் மேப்பில் ஃபாஸ்டஸ்ட் ரூட் அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. அதை நம்பி போனதுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்டு டேபிளில் கொண்டு வந்துட்டேன். எதுக்கு நான் தம்பிங்களா, உங்கள் உதவி வேணும். கொஞ்சம் அப்படியே வண்டி தள்ளுறீங்களா? உள்ளே மாட்டிக்கிச்சு. பின்னாடி இழுக்க முடியுமா? சரி. இல்லை இப்படியே தள்ளா, இப்படியே தள்ளவா? முன்னாடி தள்ளா. அங்கே பிடிச்சேன். இங்கே பிடிச்சோம் இந்த கம்பியில். நீ 1 2 3 1 2 3 1 2 3. சூப்பர். ரொம்ப நன்றி. ரைடா ப்ரோ? ரைடா? ஆமாம் ஆமாம்.
முதல் விஷயம் ஒரே பொசிஷனில் அப்படியே உட்காந்து ஓட்டக்கூடாது. கொஞ்சம் பைக் ஓட்டும் போது இப்படி மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டுன்னா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி ட்ரைவ் பண்ணுறது, கொஞ்ச நேரம் இப்படி ஓரமாக உட்காந்துட்டு அப்படி ட்ரைவ் பண்ணுறது. அப்படி தான் ட்ரைவ் பண்ணால் தான் அந்த பட் பெயின்லேருந்து ரிலீஃப் ஆக முடியும். தொடர்ந்து அப்படியே ஒரே பொசிஷனில் உட்காந்து ஓட்டினா கண்டிப்பாக பெயின் வரதான் செய்யும். கண்டிப்பாக பெயின் இருக்கும். சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச்சிங் மீன்ஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் தான், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரைட் அப்போவே பண்ணலாம். பட் ஆனால் சேஃப்டி என்ஷூர் லோ ஸ்பீடில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஷோல்டர், கண்டிப்பாக ஷோல்டர்லாம் ஒரே வியூவில் பார்த்துருங்க, கண்டிப்பாக பெயின் இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இப்படி பேக்கில் கொஞ்ச நேரம் ஃபார்வர்ட் பண்ணி, இது ஒரு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாண்டிங் பொசிஷன், இந்த மாதிரி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஓட்டுறது அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பண்ணி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிரைவிங் ஸ்டைல் இது. பட் இது எல்லா இடத்துலையுமே அப்ளிகேபிள் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் செஸ்ட்டு. எனக்கு டாப் பாக்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணிப்பேன். பேக்கில் அப்படியே அதை பிடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம், அவ்வளோதான். கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணால் நம்மளுக்கே தெரியல, லைட்டாக பாடி ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். எம்டி ரோட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு வண்டி வர ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ எந்த ரூட்னா, இது ரொம்ப மோசமான ரோடு. இவ்வளோ நேரம் நம்ம கன்னியாகுமரி பைபாஸ் அருமையாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா தென்காசி கொல்லம் போகிற ரூட்டு இது. அந்த பைபாஸில் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே யூடன் பிரிட்ஜுக்குள்ள யூடன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரூட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 222 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேபி நைட்டு அப்படியே கண்டினியூஸாக ஓட்டினா ரீச் பண்ணிடலாம் நம்ம வர்க்கலாவை. பட் நான் எங்கே பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணிடலான் இருக்கேன். ஃபைனலாக அன்றைக்கி பெட்ரோல் பங்க் ஸ்டே எடுத்துட்டேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பெட்ரோல் பங்க் ஸ்டே. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி எனக்கு கொடுத்துச்சு. அதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன ரூமும் அவங்க தூங்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. சேம் டைம் அப்படியே என்னோடய கிளாத்லாம் வாஷ் பண்ணி என்னோடய பைக் மேலேயே காய போட்டுட்டேன். கொஞ்சம் அன்சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணேன். பட் அங்கே லாரி டிரைவர்ஸ் அண்ட் பஸ் டிரைவர்ஸ் முன்னாடியே படுத்திருந்தனால ஸோ எனக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் கேரளா போகணும். ஸோ சீக்கிரமாகவே தூங்க போயிட்டேன். இங்கே வா, இங்கே வா. ஏய், இங்கே வா. நேற்றுலாம் என்னை பார்த்து குலைச்சிட்டு இருந்த, இப்போ வந்து விளாட்ற. வா 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 வா, வாடா. ஏய், நான் அது உண்மையான காலையில் இந்த மாதிரி குளிர் டைமில் போடும்போது பெட்ரோல் டென்சிட்டி அதிகமாக இருக்குல்ல, அதிகமாகவே உள்ளே போகும், மைலேஜ் கிடைக்கும். அப்படியா? ஆமாம். அதாவது நீங்க வெயில்ல போட்டீங்கன்னா நமக்கே தெரியும், அப்படியே எவாபரேட் ஆவியாகி எவாபரேட் ஆயிரும். டேங்க் மேலே ஓ தெரியும். சரி சரி, கரெக்ட் கரெக்ட். ஆமாம், 1-2 அதெல்லாம் 1-2 அடிங்க போதுமானே. புது புது. 1-2 அடிங்க, நான் வரேன். எவ்வளோச்சு? ஒரு மட்டமான டீ கடை காலையிலேயே. இதில் வேற வந்து நான் டெய்லியும் நைட்டு க்ளோஸ் பண்ணும்போது ப்ளீச்சிங் பவுடர் ஊற்றி தான் டீ கிளாஸ் கழுவாரோம். பா, அந்த டீயும் பக்கா சுட தண்ணி
அந்த கிளாஸும் ஒழுங்கா கழுவுல என் கண்ணு முன்னாடி அப்படியே எடுத்து போடுறாரு அவரு. இதுல வேற அவ்வளோ டைலாக் பேசுறாரு. நீங்க நம்பி குடிக்கலாம், நம்பி வாங்கன்ற மாதிரி நம்பி குடிக்கலான்றாரு. ஏன்னா அந்த இடத்துல கூலி தொழிலாளிகள் இருந்தாங்க, அவங்களும் அந்த கிளாஸில் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டு பேப்பர் கப் அந்த டைமில் கேட்டால் சரி தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த அழுகை கிளாஸில் போட்டதுலேயே நான் குடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் சிட்டியை விட்டு கொஞ்சம் டவுன் வில்லேஜில் வரும்போது நம்ம சிட்டிக்குள்ளே பேசுகிற மாதிரி ஈஸியாக இங்கே பேசிட முடியாது. சில விஷயங்களும் இங்கே சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோம். இங்கேருந்து ஃபால்ஸ் அருமையாக தெரியுது. ஓ வண்டி இதோட ஸ்டாப்டா. ஆமாம் இதோட ஸ்டாப் தான். பட் வீக் டேஸ்ன்றதுனால நம்மளுக்கு கூட்டம் கிடையாது, அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. இது ஃபுல்லா என்ன மலைண்ணா இது? இது மேற்கு தொடர்ச்சி மலை. ஓ இதுதானா? நீங்க இப்ப மலையில ஏறுவியா? இந்த மாதிரி தான் ஏறுவோமா? ஆமா நீ இந்த மலையில போய் ஏறுவியா பாரு. ஐயோ அதுக்கு இல்ல, இங்க ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி. நிறைய படம் இருக்கு. ஆனா நிறைய இருக்கு. சூரிய படம் கூட இப்ப எடுத்தாங்க. அப்படியா? விவசாயின்னு ஒரு படம் இருந்தா. ஆமா ஆமா ஆமா. அந்த படம் எல்லாமே இங்க நம்ம ஏறுவோம். இந்த ஸ்பாட் தானா? எல்லாமே இது அந்த பெரிய ஒரு சேரு. ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மலையில கரெக்டா போவியா? இதெல்லாம் 2 கிலோமீட்டர் தான். ஓ அந்த மலையில போயிட்டு இருப்பியா? அப்படி அந்த மலை ஏறி தான் இறங்க போறோம். அந்த மலை ஏறி அப்படி எங்கெல்லாம் கேரளா. ஓ